ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதத்தில் 8 விதமான சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்துங்க, பங்குனி உத்திர திருநாள் வருது. அடுத்து பாருங்கள், தமிழ் புத்தாண்டு. அடுத்து அட்சய திதியை. அடுத்து குரு பூஜை, பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது. அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம், என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசி. லாபங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அனுபவங்கள் அனைத்தும் முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்லக்கூடிய கும்பராசி நேயர்கள். கும்பராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துலையும் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், அந்த உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய வழிவகைகளை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தான் நம்ம கும்பராசி அன்பர்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலுமே மதிப்பு மரியாதைக்கு நமக்கு பஞ்சம் இருக்காது. அந்தளவுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே போல் உயர்வான எண்ணங்கள் அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட உண்டு. ஆனால் நம்ம கீழேயும் போயிட மாட்டோம், ரொம்ப உயரத்துலையும் போயிட மாட்டோம். நடுநிலையில் ரொம்ப அற்புதமாக மனநிலையிலையும் சரி எல்லாத்தையும் நம்ம இலகுவாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இயல்பாகவே உள்ள ஒரு நல்ல குணம். இதில் கும்பராசியை பொறுத்த வகையில் மேலும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புகள், தலைமைத்துவத்தில் பார்த்தீங்கன்னா சிறந்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நல்ல படிப்பு அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா வரும். ஆமாம், அது இல்லாமல் வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கணக்கச்சிதமாக சரியான காலகட்டத்தில் சரியான விஷயத்தை செய்யக்கூடிய, தீர்மானம் எடுக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கும். அப்போ அந்த வகையில் ரொம்ப சிறப்புக்குரியவர்கள் நீங்கள். ஒரு சிம்பிளாக சொல்லணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, ஒரு எல்லா இடத்துலையும் ஜெனுனாக நடந்துக்கிறது, பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கொண்டவர்கள் கும்பராசி அன்பர்கள். இப்போ கும்பராசியை பொறுத்த வகையில் என்ன நடக்குது? ராசி ஜென்மச்சனி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக, கடந்த 5 வருஷமாக 7.5 சனி நடந்தாலும் கடந்த 2 வருஷமாக தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டு குடுமையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆட்டு ஆட்டிட்டார் சனி பகவான். அப்படின்னா என்னென்னா, தலையில் ஏறி சனி பகவான் ராசிநாதனாக இருந்தாலும் அவர் நீதி நேர்மை தவறாதவர், நியாயமானவர். அது மட்டும் இல்லாமல் இந்த நீதி நேர்மை உண்மை அப்படிங்கிற உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர். தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரோட அனுபவத்தை முழுமையாக கொடுப்பார். அப்படியே இறக்கிடுவார், தலையில் மைண்டில் இறக்கிடுவார். அந்த வகையில் உங்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுத்துருப்பார். வயதிற்கேற்றார்வாள் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி அனுபவம் உண்டு. எப்படி அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? அந்த வகையில் பார்த்தோம்னா, படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் தடுமாற்றம், ரொம்ப சிறு குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி மருத்துவ செலவுகள், கையை உடைச்சிக்கிறது, காலை உடைச்சிக்கிறது, கீழே விழுந்துட்டேன், மேலே விழுந்துட்டேன். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அடிக்கடி காய்ச்சல் வர்றது, தலை வலிக்கிறது, கை கால் வலிக்கிறது, கடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மருத்துவ செலவு. படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் தடுமாற்றம், நல்லா படிக்கிறேன் ஆனால் மறந்து போயிடுது, மறதி குணம். அடுத்து வேலையில் இருக்கவங்களுக்கு கூடுதலான வேலைப்பளு, வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல,
அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவமரியாதையாக நம்மளை நடத்துறது, ஆமாம், கடுஞ்சொல் வார்த்தைகளால் கண்டிக்கிறது, இதெல்லாம் வந்து சில பேருக்கு ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த வேலை சூழலை விட்டு வெறிவாகக்கூடிய, வேலையை விட்டு நிற்கக்கூடிய, ஆமாம், இந்த வேலை இது என்ன வேலை, பெரிய வேலை அப்படின்னு வேலையை விட்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அடுத்து தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு லாபம் குறைவு, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை. இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்மளை மாதிரி தான் தொழில் மற்றவங்களும் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வர்றது மாதிரி நமக்கு வரலையே அப்படிங்கிறது மாதிரி தொழில் எதிர்பார்த்த அளவு லாபம் அல்ல, ஒரு ஏக்கம், மன விரக்தி நிலை. அடுத்து பாருங்கள், வயதானவர்கள் உடல் ஆரோக்கியம் சரியாக இல்லை. ஆமாம், கூடவே 50 பேர் இருந்தாலும் தனியாக இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்கு, மனசில் ஒரு நடுக்கம், பயம், பதற்றம், இப்படிப்பட்ட பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுத்தார். அப்புறம் ரிலேஷன்ஷிப், சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாத்துலேயும் மனக்கசப்பு, ஆமாம், புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இவை அனைத்துமே வந்து கும்பராசினியர்களை போட்டு வாட்டி எடுத்துருச்சு. ஆனால் இது அனைத்துலேயும் விடுதலை அடைஞ்சாச்சு. ஏன்னா இப்போ மார்ச் 29 தான் அவர் வந்து உங்கள் ராசியை விட்டு ஷிஃப்ட் ஆகிட்டார், மாறிட்டார், ஹவுஸே மாற்றிட்டார். இப்போ உங்கள் தலையில் இருந்தவர் ஆட்டோமேட்டிக்காக மீன ராசிக்கு மாறிட்டார். இனிமேல் ஒரு நல்ல விடுதலை தான், சுதந்திரம், நல்ல மிகப்பெரிய சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இனிமே தான் இதுவரையும் கண்ணை கட்டியிருந்ததுக்கு இனிமே தான் உலகமே உங்கள் கண்ணுக்கு தெரிய போகுது. அதுவும் எப்படி தெரிய போகுதுன்னா, ஒரு அனுபவமாக தெரிய போகுது. எவ்வளவு அழகான உலகம் அப்படிங்கிறத இப்போ தான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அந்தளவுக்கு ஒரு நல்லதொரு அனுபவத்தை கொடுத்துருப்பார். எந்த ஒரு விஷயத்துலையும் அடுத்தவங்களோட மனநிலை, அடுத்தவங்களோட சூழ்நிலை, நம்மளோட சூழ்நிலை எல்லாத்தையும் மிகச் சிறப்பாக, திறமையாக, பொறுமையாக, நிதானமாக செயல்படக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் கொடுத்துட்டார். இப்போ அதிலிருந்து இனிமேல் நம்ம முன்னேற்ற காலம் தொடங்கிருச்சு. எப்படிலாம் முன்னேற்ற காலம் தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிநாதன் 2ல் இருக்கார். என்ன ஒரே ஒரு விஷயம், பேசுகிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அவசரப்பட்டு தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. மற்றபடி வேறு இனி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இனிமேல் உங்கள் ராசிக்கு வேலை நல்லா இருக்கும், வேலை கிடைக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு இருக்கும். கூட வேலை பார்த்தவங்களோட தொந்தரவு, நெருக்கடிகள்லாம் மாறும். அதே போல் ரிலேஷன்ஷிப்பு, பணம் கொடுத்தோம், பணத்தை திருப்பியும் கொடுக்கல, பேசவும் இல்லை, ஆமாம், கண்டுக்கவே இல்லை, குறை சொல்கிறாங்க, புறம் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பக்கத்து வீட்டுக்காரர், எதிர்த்த வீட்டுக்காரர், சுற்றம், நட்பு எல்லாம் சரியாகவே இல்லை. இனிமேல் எல்லாம் சரியாக வந்துடும், படிப்படியாக சரியாக வந்துடும். சுப நிகழ்ச்சிகளில் நிறைய கலந்துக்குவீங்க. கிட்டத்தட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வேலை, தொழில், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நடக்க இருக்குது. ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நடக்க இருக்குது. அப்புறம் உடம்பு கெட்டு போச்சு, மனசு கெட்டு போச்சுங்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இனிமே மனம் சார்ந்த திடகாத்திரம், தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப துளிர் விட்டு பிரகாசமாயிரும். அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம், உடலில் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம், சோர்வு, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இனம் புரியாத கவலைகள்லாம் மாற்றம் ஏற்பட போகுது. உடம்புல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். இப்படி பல்வேறு விஷயங்கள் இப்போ மாற்றம் பெற்றிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் 7.5 சனி முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியலை, இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. அப்போ இந்த 2.5 வருஷ காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி, பொறுமை, நிதானத்தை கடைபிடிக்கணும். அதே போல் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். வர்ற வருமானத்தில் கண்டிப்பாக தான தர்மங்கள் செய்யணும். அதே போல் நீதி நேர்மைக்கு புறம்பாக நடந்துக்கக்கூடாது. உழைப்பை விரும்பணும், சோர்வை விரும்பக்கூடாது. உழைப்பை விரும்பணும், சுறுசுறுப்பை விரும்பணும். அப்படிங்கிறது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாகும்.
இவை அனைத்தும் பொது பலனாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொது பலனே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு பல்வேறு விதமான நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது பாதமாக இருக்குது அப்படின்னு லக்கண அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.